செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப. தன்சிங் தலைமையில் பொதுக்கூட்டம் கீழ்கட்டளை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயபால், நடிகை எமி, மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிகா சம்பத், மாவட்ட அவைத்தலைவர் பொன்னுசாமி கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்களை நினைவு கூர்ந்தும், கொரோனா காலகட்டத்தில் மளிகை பொருட்களுடன் 11 மாதங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கியது அதிமுக எடப்பாடியார் ஆட்சி என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து சிறப்புரையாற்றினர். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர்கள் ஜெயபிரகாஷ், அப்பு என்ற வெங்கடேசன், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் சந்திரசேகர ராஜா, மாமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம், கிருஷ்ணகிரியில் 13 பெண்கள் பாலியல் பத்திரிக்கை மாணவிகள் 13 அரசுக்கும் தெரியாம, அங்க இருக்கிற கல்வித்துறை அதிகாரிக்கும் தெரியாம அங்க என்சிசி நடத்திட்டு இருக்கிறதா சொல்லி என்சிசி மாணவர்கள் 13 பிறந்தது மார்ச் மாதம் 1909 1ஆம் தேதி 1/3/1950 ஸ்டாலின் பிறந்தது. எந்த ஸ்டாலின்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தது மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1950. ஆனால் சோவியத்தில் புரட்சியாளர் லெனின் செத்தது மார்ச் மாதம் 5ஆம் தேதி. அது கூட தெரியாம ஒரு முதலாளி பேசணும்னு சொன்னா நீ ஏற்பாடு நடத்துறது உரிமை, அது கடமை. கண்டன ஏற்பாடு நடத்துறதுக்கு அனுமதி இல்லைங்க. எல்லாத்தையும் பிடிச்சி கேஸ் போட்டாரு. எனக்கெல்லாம் கேஸ், அதெல்லாம் கேஸ். நான் கேட்கிறேன், தெரியல. வரும்போது தகவல் வருது, ராமாபுரம் வீட்டுக்கு போயிடுறாரு. போன தகவல் கிடைச்சோட உடனே அப்போ குரோம்பேட்டையில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்.